கைஸ் இப்போது செல்லானம் பீச்சுக்கு வந்திருக்கேன். எங்கெங்கேயோ எதையோ தேடிட்டு லாஸ்ட்டுக்கு இந்த பீச்சுக்கு வந்துட்டோம் கைஸ். நாங்கள் போக வேண்டியதே ஏதோ ஒரு இடம் ஆக்சுவலி. ஆச்சா அங்கே போகாமல் ஏதோ ரூட் மாறி போய் நம்ம கூகுள் தம்பி நம்மளை கையை கொடுத்து மாட்டி விட்டான். நீ ஏன் கூட்டின்னு போயிட்டான். இதோ ஃபுல்லாக கல்லுப்பா. செல்லானம் பீச்சு ஃபுல்லாக கல் பாருங்கள். மும்பையில் இருந்த மாதிரி ஃபுல்லாக கல் போட்டு விட்ருக்காங்க. பெரிய பீச். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஈவினிங் வாக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். அவ்வளோவா ஒன்றுமே இல்லை. சரி பார்த்தாச்சு, வந்ததுக்கு பார்த்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்து கிளம்ப போகிறேன். இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டே ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறேன். ஹாய் ப்ரோ, நீங்கள் லோக்கலா? ஆ இல்லை எனக்கு ஸ்டேக்கு இங்கே ஸ்டே பண்ண இடம் வேணும். ஐ நீட் டு ஸ்டே இன் திஸ் பிளேஸ். ஸோ யூ ஹேவ் எனி ஐடியா? We are a campus. We park a car and we'll stay there only. We put a tent and we'll stay there. ठीक है. कितना आदमी? हाँ, दो आदमी. मेल और फीमेल? बहुत फ्रेंड मेल. दोनों मेल है. हमको पार्किंग का जगह मिला है तो बस बाहर ही हम क्या किधर से आए थे? ബാംഗ്ലൂർ. ഇടം വേണം. ഇവരുടെ കയ്യിൽ ടെന്റ് ഉണ്ട്. ഇവർക്ക് ഇവിടെ കാർ പാർക്ക് ചെയ്തിട്ട് ഇവിടെ എവിടെയെങ്കിലും കിടക്കാൻ പറ്റുമോ? കുക്ക് ചെയ്യാൻ போலீஸ் का प्रॉब्लम ऐसा नहीं है. ஓகே, ஃபால்கன் பீச்சுக்கு போகலாமா? அங்கே ஸ்டே பண்ண நான் இங்கே கேட்டேன். இந்த இடத்துல நாய் நைட் யாரும் வருவாங்க தெரியாதுன்றாங்க. இவரோட வீடு இங்கே தானே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே மக்களே, இப்போது ஃபால்கன் பீச்சுன்னு அங்கே போகிற சொல்கிறாங்க. ஃபால்கன் பீச்சு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் இப்போ எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. கொச்சிக்கு போகிறோம். கொச்சி இங்கேருந்து 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டிசைட் பண்ணிட்டேன் கொச்சிக்கு போகலான்னு. கொச்சிக்கு போயிட்டு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு தெரியாது. அங்கே போயிட்டு தான் பார்க்கணும். ஆக்சுவலி ரொம்ப இருக்குது கொச்சி சுற்றி ரொம்ப பிளேசஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ எங்கே போகிறேன்? கொச்சிக்கு போகிறேன். எங்கே வந்திருக்கேன்னா காருக்கு பின்னாடி யூடியூப் சேனல் நேம் போட வந்திருக்கேன். போடவே இல்லை, இவ்வளோ நாள் ஆச்சு. அதனால் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று. கேரளா, அதுவும் எல்லா ஊரையும் தாண்டி கேரளாவுக்கு வந்து போட வச்சிட்ருக்கேன். இதுதான் அந்த கடை பேர், அதிராடி காயின்ஸ். வெறும் ஜஸ்ட்டு நெல்லூர் ட்ராவல்ஸ்ன்னு போட்டுட்ருக்கேன் முன்னாடி என் பின்னாடி, அவ்வளோதான். லைட் அடிக்க ரிஃப்ளெக்டர். இல்லை மார்னிங்கு கூட ஓகே இல்லை. நல்லா தெரியும். இது குட்டி பண்ணியிருக்கேன்ல, அதனால் கேட்குறேன். இங்கே இங்கே பிளாக் மேலே போடலாமா இல்லை இங்கே? பிளாக் மேலே இல்லை. ஓகே, பிளாக் மேலே. சரி சார். பாருங்கள். ஓகே கைஸ், இப்போது ஸ்டிக்கர் போட்டாச்சு. சனு, பிரதர் சனு அவர் பேர். அவர் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்தாரு. இவர் தான் சனு. கேரளாவில் இந்த கடை தான், அதிரா டிசைன்ஸ். இதோட என்ட்ரன்ஸில் போயிட்டு மீடியா சென்டர் கலாடி ஃபோர்ட் கொச்சி, அதுதான் ஃபோர்ட் கொச்சி. இதுதான். இன்னும் நம்மளுக்கு எதுவும் பிளேஸ் கிடைக்கல. நைட்டு ஸ்டே ஆகிறதுக்கு எதுவும் கிடைக்கல பிளேஸு. பார்க்கலாம், தேடிட்டுருக்கோம். ஒரு அண்ணனுக்கு நாங்கள் இப்போ ஸ்டிக்கர் பண்ணோம்ல கடையில், அங்கே அண்ணனுக்கு போய் கேட்டதுக்கு அவர் ஃபோர்ட் கொச்சியில்
உங்களுக்கு இடம் கிடைக்கலான்னு சொன்னார். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஆனால் பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டு, விடுவாங்களா இல்லையான்னு டவுட்டு உள்ளே தூங்குறதுக்கு. நான் டென்ட்டு போட்டு தூங்கணும், கார் உள்ளே போகாது. சரியா, நாங்கள் என்ன பண்ணோம், டென்ட்டு மட்டும் தூக்கிட்டு போய் வச்சு நாங்கள் தூங்கணும். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லை. பார்க்கலாம் என்ன எப்படின்னு கதை தெரியல. தெரியலடா மக்களே. இப்போது ஃபோர்ட் கொச்சியில் இருக்கேன். ஃபோர்ட் கொச்சி சூடாயிடும். நல்லா காற்று வந்துச்சுன்னா ஓகே, ஜாலிக்கா ஜிம்கான இருக்குதுடா போடுங்க பக்கிங்கு சூப்பருடா அடிச்சு போட ஃபோர்ட் கொச்சி பீச் மகளே. இப்போ ஃபோர்ட் கொச்சி பீச்சுக்கு ஓகே. அப்புறம் பெரிய இதாக இருக்குது இடம். 100% டவுட்டு மக்களே. இன்றைக்கி நாங்கள் கேம்பிங்கு இந்த இடத்துல கிடைக்கிறது. நாங்கள் என்ன பண்ணோன்னா வண்டியை தூக்கி மறுபடியும் அங்கே போகணுங்கக்கா. என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த காரில் அந்த பாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா எட்ரா காரை நான் அதுக்குள்ளே தூக்கிடலாம். திங்ஸ் அதிகமாக இருக்குது யோகா. என்ன பண்ணும், இருக்கிறது எல்லாமே எடுத்து முன்னாடி போடணும். ஒருத்தன் ஃபுல்லாக தூங்கலாம். உட்காந்துக்கிறது ஆகுது. அப்படியெல்லாம் வேணாம். இப்படி பண்ணியிருக்கோம் எல்லோரும். நீ வேறு மாதிரி எப்படி பண்ணணுன்னா, முந்து சீட் பெண்ட் பண்ணி கீழே இருந்து பில்லோவை மேலே தூக்கி சிலிண்டர் மேலே வச்சுட்டு மேலே தூக்கிட்டோன்னா படுக்கலாம். ஆனால் அந்த பாக்ஸ் ஒன்றுக்கு வரும் காலுக்கு. ஆக அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து வந்து நிற்க வச்சுட்டு, ஏன்னா டே டைம் நான் ட்ராவல் டைமில் தூங்குறதுனால பிரச்சனை இல்லை. கரெக்டாக அப்படி தோணும். அப்புறமா இதாகிடுச்சுன்னா சரி பார்க்கலாம், ஏதாவது ஒரு எதுவும் இல்லைன்னா இது தான் ஐடியா. காலை மடித்து அப்புறம் தூங்குறது. காலை மடித்து குப்புரை எடுத்து தூங்கணும், அவ்வளோதான் பண்ணணும். இல்லையா பார்க்கலாம். அதான் நான் நினச்சேன் முடியாது. எதுவுமே இல்லையா, போலீஸ் பிடிக்கிறாங்களோ ஆகாது மக்களை. இல்லை ஒரு நிமிஷம் மக்களை, போலீஸ்கிட்டே கேட்குறோம். போலீஸ் இங்கே இருக்காங்க சார். கார் வெளியவே டென்ட் போட்டு ஸ்டே அண்ட் வி ஹேவ் அ கிச்சன் இன் கார் ஒன்று. பரேட் கிரவுண்டு. ஓகே தேங்க்யூ வெரி மச். இப்படியே போயிட்டு அப்படி போயிடலாமா? அதான் மக்களை இப்போ போலீஸுக்கே கேட்டோம். போலீஸ் அவங்களே என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் பட்டு நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொன்னதுக்கு சரி லெஃப்ட் எடுத்து ரைட்டு பரேட் கிரவுண்டு. பரேட் கிரவுண்டு இப்படியே வரலாம். இப்படி வந்துட்டு அப்படியே பரேட் கிரவுண்டுக்கு போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை மக்களை, என்ன தெரியுமா, கேம்பிங் மெயினாக இருக்கிறது தேவை ஒரு இடம். கேம்ப் பண்ணுறது நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா பைக் ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. காரில் வந்துருக்கிறதுனால பார்க்கிங் தேவை. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தூரமாக போய் நாங்கள் பார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறோன்னாலும் லோக்கல் லைட்ஸ், மெயினாக லோக்கல் லைட்ஸ் விடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் மெயினாக போலீஸ் விடணும். இந்த 2 பிரச்சனை தான் வரும். ஒரு நிமிஷம் மக்கள். ஹலோ, இந்த லெஃப்டா அந்த லெஃப்டா? இல்லை இந்த லெஃப்ட் தானே. அலோவ் பண்ணுவாங்கன்னாலும் என்ன வேர்த்து கொட்டுதுங்க, எப்படி முடியாது. மேபி வண்டி தான் எப்படின்னா யூஎஸ்பி போட்டு ஃபேனை போட்டு மக்களை வந்தீங்கன்னா இப்படி ரோட்டில் சுற்றி சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். காரில் போகிறது, ஜாலியாக ஏசி ரூமில் படுக்கிறது. இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மேலோட்டமாக தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இப்படி இறங்கி நாங்கள் தேடணும்னு வைங்களேன், சூப்பராக சின்னதாக இதை விட அழகாக இருக்கிற. ஓகே இல்லைப்பா, இது இந்த சைடு இருக்கிற பெரட். இன்னும் முன்னாடி போனால் தான் பெரட் கிரவுண்டா. ஸோ முன்னாடி போயிட்டு பெரட் கிரவுண்டில் என்னென்னு பார்க்குறோம். கிரவுண்டு தான் இதுதா. ஆமாம் இல்லை இங்கே இருக்கல இந்த கிரவுண்டு. ஓ இது நான் போவே இல்லையே. நாங்கள் இந்த வழியாக தானே வந்தோம். ஆனால் ஓப்பனாக இருக்கே கிரவுண்டு இது. ஆமாம் நல்லாயிருக்கு.
இருக்க மக்களான லோக்கல் எட்ஸ் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. பயந்துட்டு இருந்தால் வாழ்க்கை ஆகுமா மக்களே? ஆகாது. ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது இங்கே கேம்ப் பண்ணலாமா? ஆமாம். கார் வச்சு டென்ட்டு போட்டு கேம்ப் பண்ணலாமா? ஓகே ஓகே மக்களே, இங்கே கேம்ப் பண்ணலாமா? ஸோ இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்து கேம்ப் குக் பண்ணிட்டு கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ட்ரி எப்படி? கார் உள்ள கார் உள்ளே இல்லை. போக முடியாது. ஓகே. அறுபடியில் போகணும். ஆஹா. ஓகே ஓகே மக்களை காப்பிக்கிறோம். இங்கே போயிட்டு அப்புறமா இங்கே மெயினாக என்னென்னா கேம்பிங் இடம் கிடச்சிச்சு. ஆனால் கொசுவும் காற்று தான் பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. தூங்கிடலாம், ஆனால் அவ்வளோ வேர்க்குது யோகா. நான் யோசிச்சே இல்லை அந்த மாதிரி பேட்ரி இதோ இங்கே தான் கேம்ப். இப்போது இங்கே வண்டியை போட்டு நாங்கள் இங்கே கேம்ப் பண்ணணும். ஆனால் ஓ பண்ணுன்றான் அந்த பையன். ஆனால் எந்த நம்பிக்கையால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கிரவுண்டு ஃபுல்லாக ட்ரை கிரவுண்டுரா. பெரேட் கிரவுண்டு. இங்கே தான் கேம்ப் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த எண்டில் கேம்ப் பண்ண போகிறோம். ஆனால் இப்போவே நாங்கள் வர முடியாது. நைட்டு ஒரு 10 மணி ஆன பிறகு தான் நாங்கள் உள்ளே வர முடியும். அதுக்குள்ளே நாங்கள் அந்த பக்கம் ரோட்டில் போய் சுற்றுவோம். அப்படியே அங்கே போயிடலாம். இந்த ரோடு சரி, அப்படியே போய் சுற்றிட்டு இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம் அங்கன்னு. நைட்டு என்ன வேணால் நடக்கலாம். யார் வேணால் வந்து ஏந்திரி இங்கெல்லாம் நீ போன்னு சொல்லலாம். சார் அப்போ நாங்கள் போய் ஆகணும். அது பார்க்கலாம். இப்போ இனிமேல் சுற்றுறதான். இது சேம் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒயிட் டவுன் மாதிரியே இருக்குது. சேமு பாருங்கள். இடம் இல்லாமல் தூங்குறதுக்கு டென்ட்டு போடுற இடம் இல்லை. தூங்குறதுக்கு இடம் இருக்குது, நம்மளுக்கு டென்ட்டு போடுற இடம் இல்லை. பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் ட்ராவலிங். அதுதான் மீன். தேடித்தான் ஆகணும், தேடி போய் பேசி தான் ஆகணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது, நெக்ஸ்ட்டு டைம் இதே மாதிரி நடக்கும்போது நாங்கள் ஈஸியாக போய் எப்படி பேசுகிறதுன்னு நாங்கள் பேசிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லி நான் ஏதாவது ரூமுக்கு ட்ரை பண்ணேன்னா மினிமம் ரூமுக்கு 2000 ருபீஸ் செலவாகும். ஓகேவா? அப்படி தான் டீசலுக்கு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிற பட்ஜெட்டுக்கு அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பட்ஜெட்டிலேயே போகிறோம். சரிங்களா? போய் ஒரு நாள் தானே போய் கேம்ப் போடுறது கஷ்டமாகுது. ஆனாலும் போய் தூங்குறேன். பார்க்கலாம், நல்லதே நடக்கும். யாரும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணால் எதுவும் ஆகாது. ஹலோ, ஸோ கிளம்பலாம்.